ஹாய் ஆல். இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற திருவிக பார்க் தான் வந்திருக்கோம். எஸ், இந்த 2025ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. அண்ட் என்ட்ரன்ஸு நல்ல க்ரீனிஷாக வெல்கமிங்காக இருக்குது பாருங்கள். அண்ட் இங்கேயே எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட் ரூட் மேப்புமே இங்கே இருக்குது. அண்ட் என்ட்ரன்ஸ் கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான். அண்ட் இங்கே ஸ்கேட்டிங் ஏரியா இருக்குது. அண்ட் இங்கே ஒரு நோட்டீஸ் கூட கொடுத்துருக்காங்க, இது பப்ளிக் யூசேஜுக்கு மட்டும்தான், ட்ரெயினர்லாம் அலௌட் இல்லைன்னு. அண்ட் பேட்மிண்டன் கோர்ட்டும் செம்ம பெருசாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய குரூப் இங்கே கவர் பண்ணலாம். இந்த பெரிய லைட்ஸ் தான் இங்கே மெயின் அட்ராக்ஷனு. இதுக்காக தான் நாங்கள் டார்க் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். டார்க் ஆன உடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள், வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுதான் பேஸ்கெட் பால் கோர்ட் அண்ட் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் ஏரியா. அண்ட் அப்படியே போகிற வழியில் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட்னு போர்டு இருந்துச்சு. இங்கே என்னென்னலாம் ட்ரீஸ் வளர்க்குறாங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அண்ட் அப்படியே பேக் சைடு வந்தோன்னா இங்கே கார் பார்க்கிங் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த திருவிக்கா இருக்கார். அவரை ரீப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்கல்ப்சர். அண்ட் பார்க்கிங்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 to 9 அண்ட் ஈவினிங் 5 to 9. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் மார்னிங் 5 to 10 AM வரைக்கும் இருக்கும். அண்ட் இதுதான் ரீடிங் ஜோன். நிஜமாவே இங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க. அவுட்டோரில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக வைக்க நல்லதாக இருக்கும். நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் கிட்ஸ் ப்ளே ஏரியா. பார்க்கவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வால் ஏறதெல்லாம் இருக்குது. அண்ட் நிறைய கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது பாருங்கள். அண்ட் இங்கே ரெஸ்ட் ரூம் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்குது. ஸ்டேஜ் செட்டப்லாம் பண்ணி நிறைய சீட்டிங் ஸ்பேஸோடு இருந்துச்சு. இந்த பார்க் ஆக்சுவலி நம்ம நைட்டில் வந்தால் தான் லைட்டிங்கோட பார்க்கவே சூப்பராக இருக்குது. போகிற வாக்வே செட்டப்லாமே நல்லா இருக்குது. அண்ட் இங்கே அவுட்டோர் ஜிம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வேறு ஏரியாவில் இருக்குது. அதேமாரி அதுக்கு ஆப்போசிட்டில் லேடிஸுக்கு வேறு ஏரியாவில் இருக்குது. அண்ட் இங்கே வெளியில் 2 இடத்துலையுமே செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கம்ஃபர்டபுளாகவே ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் இந்த பெரிய லைட்ஸ் இருக்கிற ஏரியாவை சுற்றி தான் இந்த 8 ஷேப்டு வாக்கிங் ஏரியாவே இருக்குது. அண்ட் இந்த மியூசிக்கல் ஃபவுண்டெயின் எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு நல்ல என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சு. அண்ட் ஓவராலாகவே இது ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட். முக்கியமாக லேட் ஈவினிங்கில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய் காய்ஸ்.